அமித்ஷா உங்களை கூப்பிட்டாரா கூப்பிடலையா, கூப்பிட்டு நீங்க போகலையா, அழைப்பு இல்லாதனால போகலையாங்கிற கேள்வி உயிரோட இருக்கு. புதிய மாநில நிர்வாகிகளுக்கு நயினார் நாயகன் ஒரு காலை உணர்வு விருந்து கொடுத்தார். ஒரு நட்சத்திர ஹோட்டல்ல கதவுகளை பூட்டிட்டு கொடுத்தார். செல்வாக்குள்ள அண்ணாமலை, பிஜேபிக்காக அந்த கட்சிக்கு இளைஞர்கள் போல இல்ல அண்ணாமலைக்காக போய் சேர்ந்தவன் இருக்கிறான். அவங்களெல்லாம் வச்சுட்டு அண்ணாமலை என்ன பண்ணுவார்னு தெரியுது. அப்படிப்பட்ட அண்ணாமலை ஏன் உடனடியாக அந்த உடல் மொழியை காட்டலைன்னா அவரும் பதுங்கிதான் இருக்கிறார். அந்த பக்குவம் வந்ததுனாலதான். பழைய அண்ணாமலையா இருந்தா என்னை அழைக்கல, ஏன் அழைக்கலன்னு அமித்ஷா போய் கேளுங்கன்னு இருப்பாரு. நான் யார் பக்கம் சாயல, நியாயம் நான் கடவுளுக்கு தெரியட்டும், 2 பேரும் உட்காந்து பேசட்டும், நல்லா இருக்கணும் தான் நான் சொல்றேன். வணக்கம் எஸ்பிஎல். வணக்கம் சார். கொஞ்ச நாட்களாக அண்ணாமலையோட மூமெண்ட்லாம் ரொம்ப மர்மமாக இருக்குது. மேலிடத்துல வந்து அண்ணாமலையை வந்து ஓரங்கட்டுறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வருது. அண்ணாமலைக்கு எதிரான நிறைய செய்திகள் வந்து மேலிடத்துக்கு போகுது. கட்சிக்குள்ள உட்காந்தே வந்து இவர் எதிரணிக்கு வேலை செய்கிறாரு அப்படிங்கிறப்பல என்ன நடக்குது? இல்லை, அந்த மர்மம் என்ன நடக்குதுன்னு கேட்குற கேள்வி நேற்று வரைக்கும் தொடருது. அமித்ஷா உங்களை கூப்பிட்டாரா கூப்பிடலையா, கூப்பிட்டு நீங்க போகலையா, அழைப்பு இல்லாதனால போகலையாங்கிற கேள்வி உயிரோட இருக்கு. ஏன்னா அண்ணாமலை அதுக்கும் மழுப்புறாரு. எனக்கு கல்யாணங்கள் இருந்துச்சுனாரு. இப்ப நல்ல நாளையில எப்படிப்பா கல்யாணம் நடக்குன்னு ஒருத்தன் கேட்டா இன்னைக்கு வரைக்கும் அண்ணாமலையோட பதில காணும். மொத்தம் அவர் ஏதோ வருத்தத்தில் இருக்கிறாங்க தெரியும். அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட போதே, தமிழ்நாடு பிஜேபி தலைவர் என்கிற பதவியிலிருந்து அவர் நீக்கப்படலை, இன்னொரு வாய்ப்பு கொடுக்கப்படாமல் மறுக்கப்படும், டீசெண்டா நீக்கினாங்க. அப்படிதான் அர்த்தம் அது. ஏன்னா அவங்க நினைச்சிருந்தா நாமினேஷன் ஃபைல் பண்ணுங்க, நயினார் அமைதியா இருங்கன்னு சொல்லியிருக்கலாம். கிட்டத்தட்ட நாமினேட்டட் போஸ்ட் தான் அது, வேற யாருமே ஃபைல் பண்ணல. அப்போதே அண்ணாமலையுடைய இந்த இரக்கம் தொடங்கிடுச்சு, அல்லது மேலிடத்தின் ஆசை நின்றுடுச்சுன்னு பத்திரிகையாளர் பார்வையில பார்த்தா நம்ம அந்த முடிவுக்கு அப்பவே வந்துடலாம். ஆனால் அவருக்கு பொறுப்புகள் காத்திருக்கு, வாழ்த்துக்கள்னு மோடி ஒரு பக்கம் ட்விட்டு போறார், அமித்ஷா ஒரு பக்கம் ட்விட்டு போறார், கூட்டங்கள் எல்லாம் அண்ணாமலை ஜி அப்படின்னு பார்த்தா ஏதோ பொதுச்செயலாளர் பதவி கொடுக்க போறாங்க, சில இன்சார்ஜ் அப்படிதான் சொன்னாங்க. இதெல்லாம் நடக்காத வரைக்கும் இந்த மர்மங்கள், குழப்பங்கள், கேள்விகள் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். ஆனால் புதிய தமிழ்நாடு பிஜேபியினுடைய மாநில நிர்வாகிகள் பட்டியல் சமயத்தில் வெளிவந்துச்சு. நேற்று வந்து துணை அமைப்புகள் பட்டியல், அது முன்னாடி பேரண்ட் பாடியோடது பொதுச் செயலாளர், துணைத் தலைவர், செயலாளர்கள் பட்டியல் வந்து அந்த புதிய மாநில நிர்வாகிகளுக்கு நயினார் நாயகன் ஒரு காலை உணர்வு விருந்து கொடுத்தார். ஒரு நட்சத்திர ஹோட்டலில் கதவுகளை பூட்டிட்டு கொடுத்தாரு. சாப்பிடும்போது திறந்துக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சு. அப்போ நிர்மலா சீதாராமன் தலைமையில் அந்த கூட்டம் நடக்குது. அதில் அண்ணாமலை கடுமையாக விமர்சிக்கப்பட்டதாக ஒரு தகவல் இருக்குது. அப்போ அவர் தனிமைப்படுத்தப்படுகிறார். இந்த கூட்டம் நடந்த அதே கையோட டெல்லி கிளம்பி போனதை பார்த்தா, அதில் அண்ணாமலை தவிர்க்கப்பட்டதை பார்த்தா, அழைக்கப்படாமல் விடுபட்டதை பார்த்தா, அவருக்கான செல்வாக்கு குறைஞ்சிடுச்சுன்னு ஒரு முடிவு தவிர்க்கிறார். அப்போ அண்ணாமலை என்ன செய்ய போறாருங்கிறது அடுத்த கேள்வி. ஏன்னா செல்வாக்குள்ள அண்ணாமலை, பிஜேபிக்காக அந்த கட்சிக்கு இளைஞர்கள் போல அண்ணாமலைக்காக போய் சேர்ந்தவன் இருக்கிறான். அவங்களெல்லாம் வச்சுட்டு அண்ணாமலை என்ன பண்ணுவார்னு தெரியுது. இப்பவே நம்ம யூகம் பண்ண முடியாது. அது தொடர்ந்து தக்க வைக்கிறாங்களா, அவருக்கு ஒரு பதவியை கொடுத்து ஆஃப் பண்ணுறாங்களா, இல்லை நல்ல பதவியை கொடுத்து நல்ல விதமாக அவரை பயன்படுத்திக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் பதில் தெரிஞ்சாதான் அண்ணாமலை என்ன பண்ணுவாங்க பார்க்க முடியும். இல்லை, நிர்மலா சீதாராமன், வானதி போன்றவர்கள்லாம் வந்து இவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் மேலே எடுத்து அண்ணாமலையை தவிர அண்ணாமலை மீது மற்ற எல்லோருமே குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. தனிக்கட்சி ஆரம்பாரா தெரியல. அதைத்தான் இவங்க நடந்துக்கிறத பொறுத்து இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தேசிய தலைவர் ஒருத்தர் வரப்போறார். அவர் வந்து உடனே தேசிய அளவில் பட்டியல் அறிவிப்பார், நிர்வாகிகள் பட்டியல். அதில் அண்ணாமலைக்கு இடம் இல்லைன்னா அண்ணாமலை அப்போதானே சில முடிவுகள் எடுப்பார். அது வரைக்கும் காத்திருப்பார். பிஜேபியில் இருக்கிற பிராமணர்கள் அண்ணாமலைக்கு எதிராக போறாங்கன்னு ஒரு செய்தி இல்லை. ரொம்ப சமுதாய ரீதியாக உள்ளுக்குள்ள போக வேணாம். நான் சொன்னது ஆதரவு தளம்ங்கிறதுக்காக பிராமணர்கள் வார்த்தை பயன்படுத்தினே தவிர மற்றபடி தனித்தனியாக ஜாதி சொல்ல வேண்டியதில்லை. அண்ணாமலை ரசிக்கிற கூட்டம் ஒன்று வந்துடுச்சு. கவுண்டர்களை தாண்டி ஒரு கூட்டம், இளைஞர் கூட்டம் வந்துச்சு. அந்த கூட்டத்தை இழக்கலாமா வேணாமா அப்படின்னு அமித்ஷா எடுக்கிற முடிவை பொறுத்து தான் அண்ணாமலையோட உயர்வும் தாழ்வும் இல்லை. தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு வந்து வழவழப்பா இவ்வளவு நாள் தலைவர்கள் எல்லாம் வழவழப்பாவே ஒரு தலைவர்கள் ஒன்றுத்தையும் ஒழுங்கா பேசாம இருந்தாங்க. இப்பதான் ஒரு வைப்ரண்டான லீடர். இல்ல, வைப்ரண்ட்னு ஒரு பார்வை இருக்கு, ஆணவம் கலந்த உடல் மொழின்னு இன்னொரு பார்வையும் இருக்கு. ஏதோ அண்ணாமலை அப்படியே புனிதமான அரசியல் பண்ணதெல்லாம் நினைக்காதீங்க. அவருக்கு நான் எத்தனையோட அறிவுரை சொல்லியிருக்கேன் இது மாதிரியான பேட்டிகள் மூலமா. இவ்வளவு ஆணவம் கூடாது, இவ்வளவு பொய் பேசாதீங்க, உங்களை விட புத்திசாலிகள் மக்கள்னு சொன்னவன்னா என்னை போன்றவர்களும் தொடர்ந்து சொன்னாங்க. அதெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டு தான் கொஞ்சம் பக்குவப்பட்டிருக்காரு. நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா அதுக்கப்புறம் மாற்றங்களையும் நான் பார்த்தேன். அதனாலதான் நான் இவ்வளவு தூரம் சொல்றேன். அப்படிப்பட்ட அண்ணாமலை ஏன் உடனடியாக அந்த உடல் மொழியை காட்டலைன்னா அவரும் பதுங்கிதான் இருக்கிறார். அந்த பக்குவம் வந்ததுனாலதான். பழைய அண்ணாமலையா இருந்தா என்னை அழைக்கல, ஏன் அழைக்கலன்னு அமித்ஷா போய் கேளுங்கன்னு இருப்பாரு.
இப்போ ஏதோ பூசி பொழுகிறாருனாலே கொஞ்சம் பதுங்குறாருன்னு அர்த்தம். தமிழ்நாட்டில் கூட நடந்தபோது கூட அவர் கலந்துக்கல. இல்ல திருநெல்வேலி மாநாட்டில் அவர் மேடையில் வச்சுக்கிட்டு எடப்பாடி முதல்வராகலாம் பேசிட்டாரு. அந்த கூட்டத்துக்குலாம் கூப்பிட்டாங்க. இந்த முக்கியமான ஒரு கூட்டத்துக்கு அறிவுரை சொல்கிற, தேர்தலை எப்படி எதிர்கொள்ளணும்னு அறிவுரை சொல்ற கூட்டத்துக்கு அண்ணாமலை கூப்பிடலன்னா அப்ப நீங்க அமித்ஷா என்ன நினைக்கிறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அண்ணாமலைக்கும் அந்த கேள்வி இருக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி, நம்ம இப்போ திண்டிவனத்தை வந்து முடிச்சிருவோம். தமிழ்நாடு அரசியல் வந்து பல அநாகரிகங்களை பார்த்துள்ளது. அந்த அநாகரிக எல்லைக்கே இப்போது போது போல தெரிகிறது. போயிடுச்சு. போகும் போலெல்லாம் அதெல்லாம் பூசி முழுக வேண்டாம். திண்டிவனத்துல ஒரு செய்திகள் பார்த்தீங்கன்னா பாமக விவகாரம், தந்தையை பற்றியும் மகனை பற்றியும் ஏகப்பட்ட செய்தி. இருவரும் யாரும் வெளியிடல, 2 பேரும் மாறி மாறி வெளியிட்டுக்கிறாங்க. அதனாலதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், நீங்க 2 பேரும் பண்றதுனால வன்னியர்கள் உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க, ஜாக்கிரதையா போயிட்டாங்களா? விலகி போவாங்கன்னு நான் சொல்றேன். போகணும்னு தான் நான் அட்வைஸ் பண்ணுவேன். உங்களை வச்சுக்கிட்டு பகடக்காயா வச்சுக்கிட்டு அப்பாவும் பிள்ளை இப்படி பொது வெளியில சுயநலத்துக்காக அடிச்சுக்கிட்டாங்கன்னா நான் யார் பக்கம் சாயல. நியாயம் நான் கடவுளுக்கு தெரியட்டும், 2 பேரும் உட்காந்து பேசட்டும், நல்லா இருக்கணும் தான் நான் சொல்றேன். 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த தமிழ் சமூகத்துக்கு ராமதாஸ் செஞ்ச பங்களிப்புன்னு ஒண்ணு இருக்கு. சமூக நீதியை மையப்படுத்தி சில விஷயங்களை பேச ஆரம்பிச்சா ராமதாஸின் பங்களிப்பு இருக்கு. அவர் அவமானப்படக்கூடாது, அவர் ஆரம்பித்த இயக்கம் பலவீனப்படக்கூடாதுங்கிற அந்த அடிப்படையில சொல்றேன். நீங்க 2 பேரும் உட்காந்து பேசுங்கன்னு சொன்னோம். அது 2 பேருமே செய்யறதை விட்டுட்டு, அதை பத்தி யோசிக்கிறத விட்டு, திமுக சூழ்ச்சி செய்கிறது, பிஜேபி அன்புமணியை வளைக்கிறது, ராமதாஸை திமுக வளைக்கிறது, யாரு காதுல சார் பூ சுத்துறீங்க? வன்னியர்கள் காதுல நீங்க காது குத்தணும்னு நினைக்கிறீங்க. வன்னியர்கள் முட்டாள்கள் அல்ல. இந்த உண்மையை முதல்ல ராமதாசும் அன்புமணியும் புரிஞ்சுக்கணும். நீங்கள் அமைதியாக இருந்து சமாதானம் போனா உங்களுக்கு, உங்கள் இயக்கத்துக்கு நல்லது. இல்லை என்றால் நீங்கள் அம்பலப்படுவீர்கள், அவமானப்படுத்தப்படுவீர்கள். இப்ப நீங்க 2 பேர் தான் பண்ணிக்கிறீங்க. எதிர்காலத்துல வன்னியர்களே உங்க முகத்துல கரிய பூசுவாங்க. அந்த நிலைமையை ஏற்படுத்திடாதீங்க. இல்ல, இந்த இயக்கமும் தமிழ்நாட்டுக்கு தேவை. இல்ல, இந்த சமுதாயத்தை சின்னமாவே பல செய்திகளை வெளில விடுறாங்கன்னு சொல்றாங்க. இல்ல, அதுக்கு மேல அந்த விஷயங்களை நான் பேச மாட்டேன். பொதுவாகவே நான் அந்த மாதிரி விஷயங்களை பேசுறது. ஆனா வந்து அவமானப்படுத்துற விஷயத்த உங்களை நீங்களே அவமானப்படுத்திக்கிறத செய்யாதீங்க. நாகரிகமா அதை சொல்லி முடிக்கிறேன். சரி, இப்ப செங்கோட்டையன் 10 நாள் கெடு கொடுத்துருக்காருல்ல, அதே மாதிரி இவரும் 10 நாள் கெடு கொடுத்து 4 நாள் போயிடுச்சு. இந்த கெடு முடிஞ்சு என்ன நினைக்கிறீங்க? இல்ல, இவர் கட்சியை விட்டு நீக்குவார். அப்புறம் அன்புமணி ஒரு பொதுக்குழு கூட்டி நிறுவனராக இருந்தாலும் நீக்குவதற்கு அதிகாரம் இருக்கு தலைவர்கள் சொல்லி அவர் கட்சியை விட்டு நீக்குவார். 2 பேரும் பயிலா பேசுவாங்க. இந்த அவமானம் எல்லாம் உங்களுக்கு தேவையான முதல்ல உட்காந்து யோசிங்க. ஏன் யோசிக்க மாட்டேங்கிறார் பெரியவர்? ஜாதகம் இப்ப நடக்கிற நேரம் சரியில்லைன்னு தான் நான் ஜாதகத்தில் நம்பிக்கை உள்ளவனா சொல்றேன். 2 பேருமே நல்ல ஜோசியரை பாருங்க. ஒரு காலகட்டம், கெட்ட காலகட்டம்னா கொஞ்சம் வாயை வச்சுட்டு சும்மா இருங்க. நான் ஏதோ நகைச்சுவையா சொல்லலை, நான் திரும்ப சொல்றேன். பாட்டாளி மக்கள் கட்சியும் தமிழ்நாடு அரசியலுக்கு தேவை. அந்த அடிப்படையில சொல்றேன். 2 பேரும் உட்காந்து பேசுங்க. இதை சரி பண்ணாத இவங்க அலையன்ஸ் எல்லாம் போனா சரியா வராது இல்லையா? முழுமையான பலன் எங்க போய் சேர்ந்தாலும் கிடைக்காது. யாரும் இவ்வளவு மதிக்கப்பட்டாங்க. மதிச்சு கூட ஒரு கணக்கு காட்டுறது கூட பாத்தீங்களா? ராமதாஸ் நாங்க இழுத்துட்டோம், அன்புமணி நாங்க இழுத்துட்டோம், அன்புமணிக்கு தான் நிறைய நிர்வாகிகள் இருக்கான்னு அன்புமணி சேர்க்கிற தலைமை சொல்லலாம். இல்ல ராமதாஸ் பெரியவர்கிட்ட தான் எல்லாம் இருக்குன்னு ராமதாஸ் போய் சேர இடத்துல இருக்கிறவங்களும் சொல்லலாம். இல்ல, இன்னொரு வாய்ப்பு இருக்கு. இந்த 2 பேருமே என்டிஏல வந்து சேரலாம். முழுமையான பலன் என்டிஏக்கு கிடைக்காது. அந்த உண்மையை முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒற்றுமையாக இருந்து என்டிஏக்கு போனாதான் உங்களுக்கும் மரியாதை, என்டிஏக்கும் மரியாதை. 2 பேரும் தனித்தனியா போனீங்கன்னா அந்த ஓட் பேங்கை எப்படி சுரண்டணும்னு தெரியாத கட்சி அல்ல திமுக. உஷாரா இருங்க. ஸோ பல விஷயங்களை நியாயமான முறையில் அலசுனீங்க. மிக்க நன்றி எஸ்பிஎல். நன்றி.